ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா புதிய ஊரக வேலை திட்ட மசோதாவுக்கு ஒப்புதல். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 எக்கனாமியில் மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் குவாரண்டி எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட்ல வந்து கவர் ஆகும். ஸோ ஃபர்ஸ்டா பார்த்தீங்க அப்படின்னா 2005ல நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் குவாரண்டி எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா ரூரல் ஏரியாஸ்ல வருடத்திற்கு 100 வேலைநாள் திட்டத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததான் இந்த நேஷனல் ரூரல் குவாரண்டி எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறத 2009ஆம் ஆண்டுல தான் மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் குவாரண்டி எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு பேரை வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை மறுபடியும் சட்ட திருத்தம் வந்து பண்ணியிருக்காங்க. அதற்கான ஒப்புதலை தான் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா மக்களவையில நிறைவேற்றப்பட்டிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாநிலங்களவையும் இதற்கான ஒப்புதலை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதற்கான புதிய சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பேர் வந்து பாரத ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதியளிப்பு சட்ட மசோதா விபிஜி ராம்ஜி ஆக்ட். ஸோ அதாவது விக்ஷித் பாரத் குவாரண்டி ஃபார் ரோஸ்கார் அண்ட் அஜ்விகா மிஷன். ஸோ இந்த மகாத்மா காந்தி ஆக்டை வந்து இப்போ இந்த நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 100 நாட்கள் தான் வருடத்திற்கு வேலை வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கும். இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா 100 நாளிலிருந்து 125 நாளாக அந்த வேலை நாட்கள் உயர்த்தப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் தான் இதற்கான அந்த எல்லா பேமெண்ட்டையும் வந்து அவங்க தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இனிமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 40% நிதியை வந்து பே பண்ணணும், 60% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பே பண்ணுவாங்க இதற்கான நிதியை.